அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தமிழ்நாட்டில் ஒரு சாமி கும்பிட்றதுக்கு கூட ஒரு மனிதனுக்கு வந்து உரிமை இல்லை. கண்ட நாய்களும் வந்து கண்ட பரதேசி நாய்களும் கண்ட நாதாரிகளும் வந்து சாமியை கும்பிடக்கூடாது, இந்த முருகனை வந்து அரசியல் ஆக்குறாங்க, அது ஆக்குறாங்க, இது ஆக்குறாங்க. இந்த மாதிரி சில விஷமிகளை வந்து இந்த திருட்டு திமுக வந்து கிளப்பி விட்டு இன்னைக்கு பார்த்தா சிபிஎம் காரன் இந்த கம்யூனிஸ்டுக்காரன் உண்டியல் குடிக்க என்ன பண்ணியிருக்கான்னா, கோயிலுக்கு போற ஜனங்களை பூரா இந்து மாநாடுக்கு போகாதியா, முருகர் மாநாட்டுக்கு மதுரைக்கு போகாதியான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஏன் பண்றேன்? இந்த வேலையை பூரா செய்ய சொல்றது யாரு? இந்த நாய் மாதிரி எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு இந்த நாய் மாதிரி தெரியுற சிபிஎம் நாய்களுக்கு சொல்லிக்கிறேன். உனக்கு என்னையா, நீ சாமி கும்பிட போறேன்னா வச்சுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? சாமி கும்பிட போறவன எதுக்கு நீ வேணான்னு சொல்ற? அதே மாதிரி இந்த திருமாவளவனை பாத்தீங்கன்னா இந்த கோயில இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் எதையாவது எடுத்துக்கிட்டு அடிச்சு விரட்டணும். உங்களை வந்து வேசிமயன்னு சொல்றேன், கோபுரத்தில் இருக்கிற இதை பார்த்து சிலைகளை பார்த்து வந்து அதை தவறா இருக்குன்னு சொல்றாங்க, ஆபாசமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு வரவேற்கிறிய. எதுக்கு கோயிலுக்காரன் கேட்க வேண்டியதானே? இன்னைக்கு கோயிலுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு நேற்று சாமி கும்பிட்டுட்டு திருநீரை அழிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. எதுக்கு? நாடகத்தை ஊரை ஏமாத்துறதுக்கு நாங்க வந்து மத நல்லிணக்கம், நாங்க வந்து மத நல்லிணக்கத்துல மனித சக்கரை இது நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் மத நல்லிணக்கம்னா எங்க திருநீரை மட்டும் அழிக்கிறீங்க? அதே மாதிரி நேற்று போய் ஒரு குல்லா போட்டுக்கிட்டு உட்காருங்க. அப்ப அது வந்து திருநீர் வந்து உங்களுக்கு ஆகாத போச்சு, குல்லா மட்டும் நல்லா இருக்கா? எதுக்கு இந்த மாதிரி ஓட்டுக்காக இந்த மாதிரி கேடுகட்ட அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த தலித் மக்களுக்காண்டி என்ன செஞ்சிருக்கீங்க? மாநாடுல சொல்றீங்க சில நாதாரிக சொல்லணும்னு சொல்றீங்க. அது எந்த நாதாரின்னு உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே யாரு நாதாரிங்கிறதும் தெரியும். நாதாரியா இருக்கிற நீங்க வந்து இந்த தலித் மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க உழைப்புல இருந்து அவங்க காசுல இருந்து சுரண்டி தின்று நல்லா சொகுசா வாழ்றதுக்கு ஏதாவது கட்சியில போய் எனக்கு 200 கோடி கொடுங்க, 100 கோடி கொடுங்க, நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்க போன தடவை இருந்த எம்பி எலெக்ஷன்ல யாரோட கூட்டணி வச்சீங்க? இந்த மாதிரி இயக்கமே கிடையாது. RSS இயக்கங்கிறது ஒரு புனிதமான இயக்கம். அந்த இயக்கம் எப்படி இயக்கம் அப்படி இயக்கம் இப்படி இயக்கம் பாராட்டின வாயி இன்னைக்கு என்னமோ வந்து RSSனா ஒரு தீவிரவாத மாதிரியும் நாங்க ஒரு மதவாத சக்தி மாதிரியும் இன்னைக்கு. அப்ப அன்னைக்கு கூட்டணி நிக்கையில இந்த வாய் என்ன பேச்சு? நல்லா தானே பேச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முதல்வர் ஸ்டாலினும் இந்த அலோலியா பாபுன்னு பாபு இருக்காரு, அவருக்கு எதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் கொடுத்திய? பேசாம இருக்கிற சர்ச்சை பூரா கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்து எதாவது பாதிரியார் வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பாதிரியார் துறைன்னு ஏதாவது ஒன்று வச்சுட்டு போக சொல்ல வேண்டியதானே? இந்த அறநிலையத்துறையில இருந்து காசை எடுத்து முருகர் கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் எல்லா ஊருக்கும் செலவு பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இந்து கோயில் வர வருமானத்தை வச்சு இந்த ஊர்ல இருக்கிற பூரா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கறதுக்கு எல்லாம் பண்றதுக்கு எடுக்கிறீங்க. இந்து கோயிலுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சிருக்கீங்க? மக்களோட காசு எடுத்தானே செய்யறீங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஒரு மாநாடு முருகன் மாநாடு போட்டீங்கன்னா நீங்க என்ன காரணத்துக்காக போட்டீங்க? முருகன் பக்தி மாநாட்டுல தீகா காரனுக்கு என்ன வேலை? பாதிரியாருக்கு என்ன வேலை? எதுக்கு உங்களுக்கு இன்வைட் பண்றீங்க நீங்க? அப்ப நாங்க வந்து ஒரு முருகன் பக்தர் மாநாடு நடத்துறோம்னா நாங்க இந்து முன்னணியா இருப்போம், இந்து கடவுள்ல கும்புற கட்சிக்காரங்க இருப்பாங்க, அவங்க வருவாங்க, எல்லாருமே வருவாங்க, பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமீர்னு ஒரு இந்த போத கேஸ்ல மாட்டின அந்த அமீர் இந்த படம் எடுத்துக்கிட்டு ஒரு அமீர்னு ஒருத்தர் இருக்கேன். அவன் அந்த ஆள் என்ன சொல்றான்னா, இந்துக்கள் வந்து சாமி முறை வந்து எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, முருகனை சாமி முறை வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா முருகங்கிற பேர்ல வந்து அரசியல் செஞ்சு இந்த இந்து மதத்துல வந்து கலவரத்தை உண்டாக்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அமீரே, எங்களுக்கு அல்லாங்கிற தெய்வம் பிரச்சனை கிடையாது, ஆனா அல்லா பேரை சொல்லிக்கிட்டு தீவிரவாதம் செஞ்சு குண்டு போடுறான்ல அவங்கதான் எங்களுக்கு பிரச்சனை. அல்லாவை கும்புறவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அல்லாவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லா பேரை சொல்லிக்கிட்டு தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு குண்டு போட்டுக்கிட்டு இந்த போதைப் பொருளை வித்துக்கிட்டு இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்க மத்தியா முஸ்லீமு, அவனைத்தான் எங்களுக்கு பிடிக்காது. அதாவது முதுகுல இருக்கிற இந்துக்கள் வந்து முஸ்லீமை பிடிக்காதுன்னு சொல்லியே இந்த திருட்டு திராவிட அரசு பிரிவினையை பேசி 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 இங்க இருக்கிற இந்து மக்களை மடைமாற்றம் செஞ்சு எதுவுமே செய்ய விடாம அவ்வளவு நீங்க மூல செலவு பண்ணி வச்சிருக்கீங்க காசை கொடுத்து. அதே மாதிரி இந்த நாளை கழிச்சு நடக்க போற பிரம்மாண்டமான முருக பக்தர் மாநாடு நாங்க கட்சிக்காரங்க பிஜேபிக்கார வராளா இல்லையோ, இந்து முன்னணிக்கார வராளா இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு முருகப்பெருமான ஒரே இடத்துல தரிசிக்குங்கிறதுக்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சு நாங்க செஞ்ச வந்து நோட்டீஸ் கொடுத்ததுல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு அனைத்து கிராமத்துல இருந்து அவங்க பஸ் கொடுத்து நாங்க நிக்க போறோம், நாளைக்கே போறோம், நாங்க சும்மா போறோம், நாங்க வண்டி ரெடி பண்ண கூட இல்லங்க, நாங்க எங்க புள்ள குட்டியா நாங்க பஸ்ல வந்துடுறோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தன்னெழுச்சியா வந்து அந்த முருகன் மாநாட்டை காண்றதுக்காண்டி ஆறுபடை வீட பாக்குறதுக்காண்டி இங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்க அன்னக்காவடிக்கு எந்த காவடி எடுத்தாலும் இந்து மக்களை அழிக்க முடியாது, சனாதனத்தையும் அழிக்க முடியாது,
எதையும் அழிக்க முடியாது. முருகர் உங்களை இந்த 2026ல சூரசம்காரம் செய்யத்தான் போறார். திமுகவை உங்களை காவலையை கட்டி விரட்டத்தான் போறாங்க மக்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் ஜூன் 22ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முருக பக்தர் மாநாட்டுக்கு அனைத்து மக்களும் எந்தவித பாகுபாடின்றி வந்து இந்த 6 படை வீடை தரிசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாரத் மாதா கி ஜெய்.